வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1 யூனிட் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோ போட்டோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. அதை பார்த்தவங்க சார் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் சொல்லுங்கள், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வரும், புக்கின் சைடில் என்ன வரும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோவாக தான் இது இருக்க போகுது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11 யூனிட் 11, 12, 13 இது தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய லெசன்ஸில் எதெல்லாம் புக் பேக்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்சர் என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லிடுவேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கூடிய 11, 12, 13 இந்த 3 லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின் வந்து என்ன, புக் இன்சைடில் என்ன மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற விஷயம் சொல்ல போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். யூனிட் 8 சார் கொடுத்துருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. புக் இன்சைடை பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH, டைப் ஆஃப் பஃபர் சொல்யூஷன், பஃபர் இண்டெக்ஸ், ஹெண்டர்சன் ஹைசன்பர்க் ஈக்குவேஷன் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 8.10 ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் வால்யூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 8 and 9 நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும். ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தனியாக அதையும் கொடுத்துருக்கேன். என்னென்ன ப்ராப்ளம்லாம் புக் பேக்கில் கேட்கலாம், புக் இன்ஸில் எந்த எக்ஸாம்பிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ் 6, 7, 8, 14, 21 எக்ஸாம்பிளில் 8.1 8.5 வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது அது. யூனிட் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் மார்க் பண்ணி கண்டிப்பாக படிச்சிருங்க. புக் இன்சைடில் மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், ஃபேக்டர் அஃபெக்டிங் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டன்ஸ், கேல்வானிக் செல் நோட்டேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கேல்வானிக் செல் நோட்டேஷன் படிச்சுக்கோங்க. ரைட், இதில் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா சார் கொடுத்துருக்கேன். அதில் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு சம் இருக்கும் உள்ள, அது பேஜ் நம்பர் 55 இருக்குது. அது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கங்களா ப்ராப்ளம் இருக்கக்கூடிய இந்த யூனிட் 8, 9 இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்து யூனிட் 10 ரொம்ப முக்கியமான லெசனு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே தியரியாக தான் இருக்கும். ஸோ புக் பேக்கில் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பார்த்துங்க, நோட் பண்ணிக்கோங்க. புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்லிட்ஸ் அப்சார்ப்ஷன் ஐசோதம் இது ஒரு இடம் கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இது 2 மார்க்லையும் 3 மார்க்லையும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ப்ரோமோட்டார்னா யாரு, கடலிடிக் பாய்சன்னா யாரு, அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மோட்ஸ் டபுள் லேயர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோல்டு நம்பர் அப்படின்னா என்ன, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து வேரியஸ் டிஎமர்ஃபிகேஷன் டெக்னிக்ஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூனிட் 14 போயிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிட் 11, 12, 13 லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். யூனிட் 14 புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை படிச்சிருக்கணும். புக் இன்சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மியூட்டா ரொட்டேஷன் என்ன, எபிமர்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இது ரொம்ப முக்கியம். லிப்பிட் வந்து புக் பேக்கில் இருக்கும். இது ரெண்டும் புக் இன்சைடு. யூனிட் 15 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இந்த கொஸ்டின் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். யூனிட் 15 புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைலான் 6,6 பேக்கலைட், அதே மாதிரி பியூனா என், பியூனா எஸ் ரப்பர் ப்ரிப்பரேஷன் இது எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த யூனிட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ தான் முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின், அதே மாதிரி புக் இன்சைடில் எதெல்லாம் சார் நான் படிக்கணும் அப்படின்றவங்களுக்கானது தான் இது இருக்க போது. வாங்க பார்க்கலாம். யூனிட் 11, 12, 13 இதே மாதிரி புக் பேக்கில் எதெல்லாம் முக்கியம், புக் இன்சைடில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்ல போகிறேன். கவனித்தாங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புக் இன்சைட் சொல்லும்போது நான் வருது என்ன அப்படின்னா புக் இன்சைட் 1 வேர்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 புக் இன்சைட் 1 வேர்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் 1, வால்யூம் 2 ரெண்டுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் 1 வேர்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரையும் செக் பண்ணிக்கலாம். அது வித் ஆன்சரோட தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அதை எப்படி பண்ணணுன்றது எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போவோம். யூனிட் 11 பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் 5, 11, 12, 15, 16, 23 மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏலேருந்து பிஆ மாறுறது அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும். இல்லை இது எப்படி கன்வெர்ட் ஆகும், இந்த ப்ராடக்ட் இந்த பொருள்லேருந்து இந்த ப்ராடக்ட் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றதான் கேட்பாங்க. அதை கொடுத்துருங்க. புக் இன்சைட் ரொம்ப முக்கியம். லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட் இந்த நிகழ்வு ரொம்ப இதில் பார்க்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்குள்ளே போங்க, பிளேலிஸ்ட்டில் போய் யூனிட் 11 உள்ள தட்டி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேவா? சரி, லூகா டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட், அடுத்து ஸ்டேசப் ரூல் ரொம்ப முக்கியம். ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், டவுஸ் ப்ராசஸ், ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ரீமன் டீமன் ரியாக்ஷன், தாலின் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன், டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால், ஆட்டோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ், ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்,
யூசஸ் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் புக்கின்ஸில் சார் நிறையா கொடுத்துருக்கேன். சார் இப்படி ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன் தேடி படிக்கணும், நேரம் ஆகும், தேடிட்டு இருக்கணுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. யூனிட் 11, 12, 13 இந்த 3 லெசனில் இருக்கக்கூடிய ஆல் நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஒரே பிடிஎஃபாக அவைலபிள் இருக்குது. அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மெட்டீரியல். நிறைய பேர் அதை வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புக் பேக்கில் 15ல் 1 to 10 இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது 1 or 2 கம்பல்சரியில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 மார்க்கில் 3 மார்க்கில் வர வாய்ப்புகள் இருக்குது. இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் 12 போனீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். ஈஸியாக நீங்கள் குயிக்காக ரிவிஷன் பண்ண முடியும். அதனால் போய் பாருங்க. புக் இன்சைடை பொறுத்த வரைக்கும் ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரியாக்ஷன், கேட்டர்மன் ஹோச் ரியாக்ஷன், ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன், யூரோட்ரோஃபினுடைய ப்ரிப்பரேஷன், யூசர்ஸ், டெக்ஸ்சர் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். பாப் ஆஃப் ரூல், கிளைமன்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-வெஸ்ட்னர் ரிடக்ஷன், ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெக்கானிசம் ஆக்சுவலாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் யூனிட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வீடியோவை. ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். எப்படி ஆல்டால் கண்டென்சேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் இருக்குது. கிளைன்சன் ஸ்கீமிக் கண்டென்சேஷன், மெக்கானிசம் ஆஃப் கன்னிசாரோ ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேயும் கிராஸ்டு கன்னிசாரோ இருக்குது. அது டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. வித் எக்ஸாமோட எழுதியே ஆடும். ஓகேவா. அடுத்து பென்சோயின் கண்டென்சேஷன் ரொம்ப முக்கியம். பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நவநகல் ரியாக்ஷன், ஷிஃப்ட் பேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மேலசைட் கிரீன் டை ப்ரிப்பரேஷன், ஹோல்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், HVZ ரியாக்ஷன் அதாவது ஹெல் ஓல்ஹார்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன், ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், கிளைன்சன் கண்டென்சேஷன், ஹாஃப்மேன் டீஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நேமிங் ரியாக்ஷன் எல்லாமே முக்கியம். நான் திரும்ப சொல்லிட்டேன், இது எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல இருக்கு. சரிங்களா. நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஈஸியாக வாங்க, ஈஸியாக படிங்க, ஈஸியாக மார்க் எடுங்க. ஓகேவா. ரைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 13 அதாவது இதில் புக் பேக்கில் கொஸ்டின்ஸ் நம்ம நிறையா கொடுத்துருப்பேன். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாமே ABCD ஃபைன் பண்ணுறதா இருக்கும். இதையும் சார் ஃபுல்லாக புக் பேக் எவாலுவேஷன் நல்லா பார்த்துக்கங்க. இந்த யூனிட் 11, 12, 13 இந்த 3 லெசனுடைய புக் பேக் எவாலுவேஷன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா. இது வேறு எந்த சேனல் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக ஈஸி நோட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். நோட்ஸை வச்சே போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு கைண்ட் ரெக்வஸ்ட் சொன்னா நீங்கள் மட்டும் பார்க்கறதாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்சைடை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஆஃப் மிட்பிரைன், நெஃப் கார்பனல் சிந்தசிஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமீன், கேபரல் தாலமைடு சிந்தசிஸ், ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ், டை அசோசியேஷன் ரொம்ப முக்கியம். படிச்சுருந்தாங்களா. நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீபர்மேன்ஸ் நைட்ரோசோ டெஸ்ட், கார்பனமைன் ரியாக்ஷன், மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம், சாண்ட்மேயர் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன், பிளாட் ஸ்கீமன் ரியாக்ஷன், ஹோம்பர்க் ரியாக்ஷன், ட்ரோஃப் நைட்ரில் கண்டென்சேஷன், லெவின் அண்ட் ஹியூசர் அசிடைலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சைனோ மெத்திலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்களா. ஒரு சில சிம்பிள் மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்முடைய கெமிஸ்ட்ரி வித் மோகன் வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதில் சம் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்கும், ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி. PDF அவைலபிள் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் தங்கங்களா.